Hello students, welcome to Hiba Max. 12th Standard Max Chapter 9 Applications of Integration பார்த்துட்டு இருக்கோம். Example 9.2 இந்த வீடியோல பார்க்கலாம். Question பாருங்க. Evaluate integration of 0 to 1 x dx as the limit of a sum னு கொடுத்துட்டாங்க. f of x கொடுத்துட்டாங்க. இதை நான் வந்து evaluate பண்ணோம். Limit of sum addition. சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். இந்த சம்முக்கு முன்னாடி இதோட ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார்முலாஸ் அங்கங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தனியாக ஃபார்முலாஸ்க்குன்னு படிக்க வேண்டாம். ஒரு டாபிக் படிக்க முன்னாடி அது படிச்சிட்டிங்கன்னா ஈஸி. கிவன் வந்து 0 to 1 x dx. இப்போ a வேல்யூ 0, b வேல்யூ 1, f of x வந்து வெறும் x தான் இருக்கு. கிளியரா? இது மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னு எழுதிக்கலாம். Integration of a to b f of x dx is equal to limit n turns to infinity 1 by n sum கொடுத்திருக்கனால summation of r is equal to 1 to n f of r by n. இதுதான் நம்மளோட ஜெனரல் ஃபார்முலா. இது ரொம்ப முக்கியம், மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுல நம்ம வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுத போறோம். 0 ல இருந்து 1 x into dx is equal to limit n turns to infinity 1 by n summation of r is equal to 1 to n. இப்போ f of x ல வந்து நமக்கு r by n இருக்கு. மேல ஃபங்க்ஷன் என்ன இருக்கு? f of x is equal to x. அப்ப x இருக்கிற இடத்துல r by n மட்டும் எழுதிக்கிட்டா போதும். சரியா? r ஓட வேல்யூ 1 ல இருந்து n வரைக்கும் வரும். அண்ட் இங்க n கீழே டினாமினேட்டர்ல இருக்கு, இங்க டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ அதை நான் வெளியே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? limit n turns to infinity 1 by n into n 1 by n square. And இப்போ r க்கு வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1 plus 2 plus 3 up to n. ஸோ இது எப்படி இருக்குன்னா sum of natural numbers. sum of natural numbers ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். limit n turns to infinity 1 by n square n into n plus 1 divided by 2. நெக்ஸ்ட் லைன்ல இந்த n வெளியே எடுத்துடலாம். அப்போ லிமிட் n turns to infinity 1 by n square. இதில் n வெளியே எடுக்கிறோன்னா ஆல்ரெடி ஒரு n இருக்கு. ஸோ n ஸ்கொயர். n வெளியே வந்துருச்சு 1 ப்ளஸ் இங்கே 1 இருக்கு, n இல்லைன்னா 1 by n எழுதிக்கலாம். டிவைடட் பை 2 இருக்கு. n ஸ்கொயரை கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் லைனில் 1 by n இருக்க இடத்துல நான் இன்ஃபினிட்டி எழுத போகிறேன். சரிங்களா? இப்போ 1 by infinity வேல்யூ 0. ஸோ லிமிட் எழுத வேண்டாம். இப்போ 1 plus 0 by 2ன்னு எழுதிக்கலாம். ஆன்சர் 1 by 2. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஈஸியான சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸாம்பிள் 9.3 evaluate 0 to 1 x cube dx as a limit of sumன்னு கொடுத்துட்டாங்க. சொல்யூஷன்ல given எழுதிடலாம். 0 to 1 x cube dx. a வேல்யூ 0, b வேல்யூ 1. Integration of a to b f of x dx is equal to limit n turns to infinity 1 by n summation of r equal to 1 to n f of r by n. இது general formula. இப்போ இதில் நம்மளோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 0 to 1 x cube dx is equal to limit n turns to infinity 1 by n summation of r is equal to 1 to n. ஃபங்க்ஷன்ல வந்து நமக்கு x cube இருக்கு. அதனால r cube by n cube ன்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் லைன்ல n into n cube n power 4. நெக்ஸ்ட் லைன்ல limit n turns to infinity 1 by n power 1 cube by n power 4. பேலன்ஸ் நமக்கு r cube மட்டும் இருக்கும். 1ல இருந்து n cube வரைக்கும் எழுதிக்கலாம். 1 cube plus 2 cube plus 3 cube up to n cube வரைக்கும் எழுதிக்கலாம். n turns to infinity 1 by n power 4. இதோட வேல்யூ n into n plus 1 by 2 whole square. sum of natural numberோட ஸ்கொயர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த ஸ்கொயர் நியூமரேட்டருக்கும் வரும், டினாமினேட்டருக்கும் வரும். அப்போ இதை எப்படி எழுதலாம்னா limit n turns to infinity n by 1 by n power 4 into the square ரெண்டுத்துக்கு வரும் n square n plus 1 whole square divided by 2 square 4ன்னு டைரக்டாக எழுதிடலாம்.
இப்போ இதுலேருந்து n நான் வெளியே எடுக்கிறேன்னு வைங்க. இதுலேருந்து n நான் வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா n ஸ்கொயராக வெளியே வரும். இங்கே n இல்லைன்னா 1/n இருக்கும். அதுதான் நெக்ஸ்ட் லைன் செய்கிறோம். லிமிட் n டர்ன்ஸ் டு இன்ஃபினிட்டி 1/n பவர் 4 n ஸ்கொயர். உள்ளே இருக்க n ஸ்கொயரை வெளியே எடுக்கும்போது ஸ்கொயர் வந்து 4ஆக மாறிடும். அப்போ இது 1 ஆகிடும். இந்த இடம் 1/nன்னு மாறிடும் இல்லையா? 1 இருக்குது 1/n ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 4 இருக்கு. இப்போ n பவர் 4 கேன்சல். 1/nன்னா 1/infinity. அப்போ இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். நெக்ஸ்ட் லைனில் 1 ப்ளஸ் 1/n 1/infinity 0 ஹோல் ஸ்கொயர் பை 4. இப்போ 0 ப்ளஸ் 1 ஸ்கொயர் 1/4 தான் நம்ம ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் என்ன இருக்கும்? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 9.4 கொஸ்டின் பாருங்க. எவாலுவேட் 1 to 4 ஃபங்க்ஷன் வந்து 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்டூ டிஎக்ஸ் as the limit of a sumன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இதை சால்வ் பண்ணலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடுங்க. 1லேருந்து 4 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்டூ டிஎக்ஸ். இப்போ இது நார்மலான ஃபங்க்ஷன் இல்லை, அதாவது சிம்பிளாக இல்லை. நார்மலான சிம்பிளான ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ இந்த ஃபங்க்ஷன் சால்வ் பண்ண நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா a to b f of x dx is equal to limit n turns to infinity b minus a by n summation of r is equal to 1 to n f of a plus b minus a into r by n. இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதில் a வேல்யூ என்ன தெரியும்? 1. a-ஓட வேல்யூ 4. f of x-ஓட வேல்யூ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கண்டுபிடிக்கணும்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் கண்டுபிடிக்கணும். f of a plus b minus a into r by n is equal to f of a value 1, b value 4, a value 1, r by n which is equal to f of 1 plus 4 minus 1 3 r by n. இப்போ இந்த 1 plus 3r by n நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ 2 into 1 plus 3r by n whole square plus 3. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a plus b whole square. அப்போ 2 into a square plus 2 into a into b plus b square plus 3. இப்போ நெக்ஸ்ட் லைனில் 2 இன்சைட் கொண்டு போயிடலாம். 2 1s are 2, 2 2s are 4, 4 3s are 12 r by n plus 3 square 9, 9 2s are 18 r square by n square plus 3. இப்போ 2வையும் 3யும் ஆட் பண்ணிக்கலாம். 2 plus 3 5 plus 12 r by n plus 18 r square by n square. இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். இதுதான் மெயின் ஈக்குவேஷன். மெயின் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா? Integration of 1 to 4 2x square plus 3 into dx is equal to limit n turns to infinity b minus a, b value 4, a value 1 divided by n summation of r is equal to 1லேருந்து n. f of x ஓட வேல்யூ 5 plus 12r by n plus 18r square by n square. So limit n turns to infinity 4 minus 1 3, 3 by n. இந்த 3 by n சம்மேஷனையும் நம்ம மூணுத்துக்குமே பிரிச்சு எழுதுவோம். ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு 3 by n summation of r is equal to 1 to n 5 plus 3 by n summation of r is equal to 1 to n 12r by n plus 3 by n summation of r is equal to 1 to n 18r square by n square. ஸ்பிட் பண்ணி எழுதிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? கொஞ்சம் தள்ளி எழுதிக்கலாம். சம்மேஷன் 3 by n சம்மேஷன் r ஈக்குவல் டு 1 to nன்றது 5 மட்டும் இருந்தால் எப்படி எழுதணும்? 3 by n into 5 into n into n பண்ணிக்கணுமா? into n மல்டிபிள் வந்து n-ஆல் மல்டிபிள் பண்ணிடணும். காமனாக லிமிட் n turns to infinity வெளியே இருக்கு. சரியா?
இப்போ நெக்ஸ்ட் 3 by n summation r to 1 இங்க 12 into r by n. அப்போ அந்த 12 by n வெளியே வந்துடணும். ஏன்னா r மட்டும் தான் ஃபங்க்ஷனில் இருக்கு. 12 by n வெளியே எடுத்துட்டு r ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 plus 2 plus up to n plus இங்க 18 வெளியே 18 into 3 எவ்வளோ 54. n ஸ்கொயர் வெளியே ஒரு n இருக்கு. அப்போ n cube. இப்போ r ஸ்கொயருக்கு சப்ஸ்டியூட் பண்ண நான் கீழே எழுதுறேன். 1 ஸ்கொயர் plus 2 ஸ்கொயர் plus 3 ஸ்கொயர் up to n ஸ்கொயர். இப்போ n-ம் n-ம் கேன்சல். வேற எதுலையுமே கேன்சலேஷன் கிடையாது. சால்வ் பண்ணலாம். லிமிட் n turns to infinity 3 5s are 15 plus 3 12s are 36 by n square. இது என்ன டேர்ம்னா சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ n into n plus 1 divided by 2னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் இதில் 54 by n cube எழுதிட்டேன். அடுத்து சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ் ஆனால் ஸ்கொயரில் இருக்குது. உள்ளே இருக்கிறது எல்லாமே எப்படி இருக்குது ஸ்கொயரில் இருக்குது. அது அப்படியே எழுதுவோம். ஸோ இதோட ஃபார்முலா என்ன n into n plus 1 2n plus 1 divided by 6 இருக்குது. சரியா? இப்போ கேன்சல் எதாவது பண்ண முடியுமா? 2 1s are 2 18s are 6 டேபிளில் 6 9s are 54. 6 9s are 54. இப்போ நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த n காமனாக வெளியே எடுப்பேன். இதில் இருந்து n வெளியே எடுப்பேன். சரிங்களா? ஸோ இந்த லைனை நான் வேணால் இன்னொரு வாட்டி எழுதுறேன். நீங்கள் எழுத வேண்டாம். நிறைய லைன் மாதிரி ஆகும். நான் சொல்லித்தரதுக்காக இது இன்னொரு வாட்டி எழுதிக்கிறேன். நம்ம லாஸ்ட்டாக சால்வ் பண்ண லைன் இப்படி தான் இருக்கும். அதை கேன்சல் பண்ணதை எடுத்து எழுதிக்கேன். சரிங்களா? இப்போ இதுலேருந்து n வெளியே எடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும்? லிமிட் n turns to infinity 15 plus 18 by n square. n காமனாக n வந்து இப்போ வெளியே எடுக்கிறோன்னா n into n ஸ்கொயராக மாறிடும். n இருக்கிற இடத்துல 1 இருக்கிற இடத்துல 1 by n. ஏன்னா n இல்லை, ஸோ 1 by n plus 9 by n cube. ஆல்ரெடி ஒரு n இருக்கு. இதுலேருந்து ஒரு n வரும், இதுலேருந்து ஒரு n வரும். அப்போ n cube 3 n, ஸோ n cube into 1 plus 1 by n. 1 n வெளியே போயிடுச்சுன்னா 1 n இல்லை 1 by n into 2 plus 1 by n. இது ரெண்டும் எழுதிக்கலாம். n cube n square cancel. 15 plus 18 into 1 plus 1 by infinity value 0 plus 9 into 1 plus 1 by n 1 by infinity value 0 2 plus 1 by n 1 by n 1 by infinity value 0 டைரக்டாக எழுதியாச்சு. இப்போ 15 plus 18 1s are 18 plus 1 plus 0 1 2 plus 0 2 2 1s are 2 2 9s are 18 18 plus 18 36 36 கூட 15 ஆட் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் என்ன? 36 15 11 51. ஸோ ஃபைனல் ஆன்சர் 51 தான். இதை லாஸ்ட்டாக எப்படி எழுதுவோம்? இன்டகிரேஷன் 1 to 4 2x square plus 3 into dx is equal to 51. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் சேம் ஸ்டெப்ஸ், அதே ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.